வால்பாறை ட்ரிப்புக்கு போனோமா இல்ல புஷ்அப் காம்படிஷனுக்கு போனோமான்னு தெரியல. குட் மார்னிங் கைஸ், வெல்கம் டு சிம்மா லைஃப் ஸ்டைல் விளாக். மார்னிங் எந்திரிச்ச உடனே 45 நிமிஷம் வாக்கிங் பண்ணலான்னு வால்பாறை மெயின் சிட்டியோட அழகா ரசிச்சுட்டே வாக்கிங்க பினிஷ் பண்ணிட்டோம். நான் ஒரு பிளாக் காஃபி குடிச்சிட்டு பாய்ஸ்க்கு செவ்வாழை வாங்கிட்டு ரூமுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். வர்ற வழியில ஃபுல்லா ஃபிஃபா வேர்ல்டு கப் ஃபீவர் தான். இந்த வருஷம் யார் ஜெயிச்சா நல்லா இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. வாழைப்பழம் சாப்பிட்டதான் சாப்பிட்டாங்க. எல்லாரும் புஷ்அப் சேலஞ்ச் பண்ணலாம்னு புஷ்அப் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓப்பனா சொல்லணும்னா திருப்பூர் பாய்ஸ் புஷ்அப்ல ஜெயிச்சிட்டாங்க, பரட பாய்ஸ் தோத்துட்டாங்க. புஷ்அப் சேலஞ்ச் முடிச்ச பின்னாடி ஃப்ரெஷ் ஆயிட்டு பவின் ஹோம் ஸ்டேல செக் அவுட் பண்ணிட்டோம். ரிட்டர்ன் வால்பாறையில இருந்து கீழே இறங்கலாம்னு கிளம்பிட்டேங்க. அதுக்கு முன்னாடி பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. அதே ரெடி பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம் ஆனனால லஞ்சுக்கு கிருஷ்ணா ஹோட்டல்ல சிக்கன் பிரியாணி அண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேங்க. ரிட்டர்ன் வர வழியில கவரக்கல் காட்சிமுனை ஸ்பாட்டுக்கு போனங்க. இங்க போறதுக்கு செக் போஸ்ட் இருக்கு. அடல்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபா, சைல்டுக்கு வந்து 40 ரூபா. இது போக 2 வீலர் 4 வீலருக்கு தனியா சார்ஜ் பண்றாங்க. நாங்க அந்த வழியில கீழே லாஸ்ட் வரைக்குமே போனோம். சின்னதா ஒரு அமைதியான ஒரு ஊர் இருந்துச்சுங்க. அங்க ஒரு டீ கடை இருந்துச்சு. அங்க ஒரு காஃபி குடிச்சேன். ஒரு வேற லெவல் ஃபீலுங்க. போற வழியில சுத்தியும் காடா தான் இருக்கும். சேஃபா போயிட்டு சேஃபா வரது முக்கியம். ரிட்டர்ன் நாங்க மேல வர்றப்ப கவர்கல் காட்சி முனை ஸ்பாட்ல சுத்தியும் மிஸ்டா தான் இருந்துச்சு. சோ அந்த அழகை ரசிச்சுட்டு போட்டோ எடுத்துட்டு வீடியோ எடுத்துட்டு அங்க இருந்து ரிட்டர்ன் நேரா கீழே இறங்கிட்டோம். பொள்ளாச்சி வந்த உடனே டின்னர் சாப்பிடலான்னு அங்க இருக்கிற அன்னை உணவகத்துல டின்னர் பினிஷ் பண்ணிட்டுங்க. இதோட டே ரொட்டீனையும் பினிஷ் பண்ணிட்டேன். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும். நெக்ஸ்ட் லைஃப் ஸ்டைல் விளாக்ல பார்க்கலாம். டாடா, பை பாய்.